ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு, அதனால அவர்கிட்ட இருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. பிரபல இசையமைப்பாளர்னு சொல்லியிருக்காங்க. 7 வருஷமா எங்கம்மா போயிருந்தீங்க? 7 வருஷமா என்ன கோமால இருந்தீங்களா? போட்டோ காமி, பேர் சொல்லியிருக்கலாம். பேர் சொல்லு, போட்டோ காமி, நான் பேசுறேன், உனக்கு சப்போர்ட் 100 வீடியோ பேசுறேன். இல்ல உங்களுக்கு தேவையாது இல்ல, சொல்லிடுவேன், உன்னை மாட்டி விட்டுருவேன், நீ காசு கொடு, நான் உன்னை விட்டுறேன்னு சொல்லி மிரட்டல் தானே. அவர் வந்து ஒரு பிரபல இசையமைப்பாளர். அவர் அப்ப எனக்கு பயமா இருந்துச்சு, ஆனா இப்போ நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க சார். இப்ப என்ன கீபோர்டு பதில் துப்பாக்கி வச்சிருந்தாரா? ஜால்ரா கட்டிக்கு பதில் 2 பாம்பு வச்சிருந்தாரா? அப்படி இப்படி சுகத்தா பெண் தானே சாஃப்டா இருப்பான்னு நினைக்கிறேன். ரெக்கடான இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ உங்களுக்கு தேவை பணம், பணம் பணம் பணம். 2 லட்சம் 3 லட்சம் கடன் கொடுத்துருக்கேன் நிறைய அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா இருக்குமா இது? செமரூட்டாவில் இருக்குது. கங்கை அமரன் ரொம்ப ஏஜ் பாராயிருக்கு. இளையராஜா அவர் பாவம் கோர்ட்டு கேஜ் போறது நேரம் இல்லை அவருக்கு. ஏஆர் ரகுமான் அவரே டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிவி பிரகாஷ் அவங்களாம் ஒத்துக்குவாங்க, அவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க, ஆமான்றுவாங்க. ஒருவேளை ஜேம்ஸ் வசந்தன் சொல்றீங்களோ? இருக்குமியா. ஹீரோ வந்து திருட பேங்களை கொள்ளையடிக்கிறான். அப்ப எப்படியாவது கொள்ளையடிச்சு மாட்டிக்கூடாதுன்னு தியேட்டரே கிளாப்ஸ். டே தமிழ் சமுதாயமே, அவன் திருடாண்டா பேங்களை தடுத்து. மேட்டர் இஸ் வெரி சீரியஸ். யூ கோ டு போலீஸ் ஸ்டேஷன், யூ கோ டு யூடியூப் கிடையாது. வந்து உட்காந்துட வேண்டியது கேமராக்கு முன்னாடி. நேராக ஆட்டோ பிடிங்க, கமிஷனர் ஆஃபீஸ் போங்க. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் தமிழ்வேந்தன் சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒரே வெயில் இருக்கு. இந்த வெயில்ல வந்து இந்த வார்த்தை கேட்கலாமா? இருந்தாலும் அதை விட பரபரப்பா சோஷியல் மீடியால ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நம்ம பிக் பாஸ் பிரபலம் மாயா அவங்களோட அக்கா ஸ்வகதா இருக்காங்க இல்லையா? ஆமா, அவங்க வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா பாட்டெல்லாம் பாடி ஒரு 200க்கும் மேற்பட்ட பாட்டெல்லாம் பாடி பிரபலமா இருந்தாங்க. திடீர்னு 7 வருஷமா சினிமா சைட்லயே போகாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து எனக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலியல் துன்புறுத்தல் இருந்துச்சு, ஒருத்தர் வந்து என்னை ஏமாத்துறாரு, ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு, அதனால அவர்கிட்ட இருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. பிரபல இசையமைப்பாளர்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இஷ்யூ, யார் அந்த இசையமைப்பாளர் அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ பொம்பளை பிள்ளைங்க பூரா ரிவெஞ்ச் எப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, போன பிறவி ரிவெஞ்சா இருக்கு. போன பிறவில ஒருத்தர் கற்பழிச்சுட்டான், போன பிறவில ஒருத்தர் பாலியல் அபியூஸ் பண்ணிட்டான், போன பிறவில ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டான், இங்கே முத்தம் கொடுத்துட்டான், அவனை இந்த பிறவில நான் பழி வாங்க போறேன்னு இருக்கு. 7 வருஷமா எங்கம்மா போயிருந்தீங்க? உங்களை மாதிரி நீ தமிழ்நாட்டோட எப்ஸ்டீன்னு சொல்றீங்க. அவரை யாருன்னு கூட தெரியல. இரு போடுறதா இன்னும் போட்டு பேசுறதா கூட எனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டா இரு போட்டு பேச ஆரம்பிச்சிடலாம். நீங்க பேட்டி கொடுத்த பேர் சொல்லியிருக்கலாமா, இன்னார் தான் என்ன இப்போ பாலியல் அபியூஸ் பண்ணாங்கன்னு? அப்போ இன்டர்மீடியட் டீலிங் தானே பேசுறீங்க. சொல்லிடுவேன், உன்னை மாட்டி விட்டுருவேன், நீ காசு கொடு, நான் உன்னை விட்டுறேன்னு சொல்லி மிரட்டல் தானே. மிரட்டல் இல்லையா அது? பகிரங்க மிரட்டல். நீங்கள் பாதிக்கப்பட்ட சுகத்தா பாதிக்கப்பட்டிருந்தா உங்கள் அக்கா பிக் பாஸில் போய் என்னமோ பண்ணாங்க, அவங்களே பெரிய ரெக்கார்டான ஆளர் இருக்கு. பெண் தானே சாஃப்டா இருப்பான்னு நினைக்கிறேன், அவங்க ரெக்கார்டான ஆளுங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் அப்பவே சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு என்ன இல்லை, இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து கத்த வேண்டிய 70 மணி கத்த வேண்டியது தானே. எம்மா சின்ன இமெயில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. வைரமுத்து சார் எனக்கு காசும் கொடுத்துல. ஆனால் அபியூஸ் நடந்த போய் சொல்ல வேண்டியது நீங்கள். அப்படியே வைரமுத்து சார் அடிச்சு அந்த கல்யாணத்தில் காலில் விழுந்தீங்க. பிஃபோர் மேரேஜ் ஒரு அபியூஸ்மெண்ட் வைரமுத்துன்னு சொல்கிறீங்க. வைரமுத்தினால் நான் அபியூஸ் பண்ணப்பட்டேன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது, அங்கே வைரமுத்து வர்றாரு, வைரமுத்து காலில் விழுந்தீங்களா? ஏன் விழுந்தீங்க? அப்போ உங்களுக்கு அபியூஸ்லாம் நடக்கலை. யாரோ பணம் கொடுக்குறாங்க, அவங்க கவி பேரரசை அசிங்கப்படுத்துறீங்க. அப்படி தானே பாயிண்ட்டு? யாரோ உங்களை இயக்குறாங்க, நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. இப்போ சுகத்தா சொன்னீங்களே பாதிக்கப்பட்டாங்கன்னு, 7 வருஷமாக என்ன கோமாவில் இருந்தீங்களா? இல்லை சோசியல் மீடியா லைனில் வந்து எத்தனை வருடம் ஆகிட்டப்போ 2020 10லேருந்து ஸ்பீடு தானே சோசியல் மீடியா. 10லேருந்தே பிக்கப் எடுத்துருச்சு. 16 வருஷம் இருக்குது. அதில் 7 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு அபியூஸ் பண்ண நடக்குதுன்னா உடனே போவீங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? இல்லை சாயந்தரமாக குளிச்சு விட்டு போவீங்களா? சொல்லுங்க சார். அவங்க சொல்றாங்க சார், அவர் வந்து ஒரு பிரபல இசையமைப்பாளர். அவர் அப்ப எனக்கு பயமா இருந்துச்சு, ஆனா இப்போ நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க சார். அந்த அப்போ என்ன கீபோர்டு போது துப்பாக்கி வச்சிருந்தாரா? அப்போ பயமா இருந்துச்சு? இல்லை வெடிகுண்டு வச்சிருந்தாரா? ஜால்ரா கட்டிக்கு போது 2 பாம்பு வச்சிருந்தாரா? அப்படி இப்படி சுகத்தா ஆயில ஒழுத்தி போட்டுருன்னு சொன்னாரான்னு கேட்குறேன். இதெல்லாம் அசிங்கப்படுத்துறது, மனிதர்களை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டு. யார் அந்த இசையமைப்பாளர்? அந்த நன்றி கட்ட வெக்க கிட்ட ஜென்மா யாரு? போட்டோ காமி, பேர் சொல்லியிருக்கலாம். பேர் சொல்லு, போட்டோ காமி, நான் பேசுகிறேன், உனக்கு சப்போர்ட் 100 வீடியோ பேசுகிறேன். அதோட இசையமைப்பாளர் குடும்பமே வெளில வர முடியாமல் இல்லை. உங்களுக்கு தேவையாது இல்லை, நியாயம் இல்லை உங்களுக்கு. இதே 7 வருஷம் கறந்து பார்த்துருப்பீங்க. மாடு கறவை நிப்பாட்டியிருக்கோம், மறுத்தி பார்த்துட வேண்டியா, அடுத்து கறியாக்கிடுன்னு சொல்லிட வேண்டியதான். அப்படி தான்மா எனக்கு தோணுது. உனக்கு எப்படி தோணுது நீயே சொல்லு.
சார் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் எனக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு, அதை தாண்டி அவருக்கு நான் வந்து 2 லட்சம் 3 லட்சம் கடன் கொடுத்துருக்கேன் நிறைய அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குமா இது, செம ரூட்டாவில் இருக்குது. நம்மளை டார்ச்சர் பண்ணுறவங்களுக்கு கடன் கொடுப்போமா? கடன் கொடுத்தா வெட்டி போட்டு வாங்கிக்கிடுங்க, அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது? அப்போ உங்களுக்கு தேவை பணம் 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 பணம். செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தா அன்றைக்கி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இல்லை முதல்ல எங்கே எப்போது எப்படி 3 இருக்கு கேள்வி. பொழுது, எந்த காலம், எந்த இடம், டார்ச்சரை இப்படியா இப்படியான்னு சொல்லணும்ல. இன்னும் பச்சையாக சொல்லி விட்ருவோம் நான்லாம், அதுமாதிரி சொல்லணும்ல. என்ன டார்ச்சர், எந்த வகையிலான டார்ச்சரு? பிரபல இசையப்பாளர் சொல்லுங்கம்மா. கங்கை அமரன் ரொம்ப ஏஜ் பாராயிருக்கு. இளையராஜா அவர் பாவம் கோர்ட்டுக்கு ஏஜ் போகிறதுக்கு நேரம் இல்லை அவருக்கு. ஏஆர் ரகுமான் அவரே டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாருமா இசையமைப்பாளர்? ஜிவி பிரகாஷ். அவங்களாம் ஒத்துக்குவாங்க, அவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் சரி ஆமான்றுவாங்க. அவங்க மேலே நம்ம பேசாத பேச்சா? ஜிவி பிரகாஷ் அந்த குரூப் ஒருத்தர் இருக்காங்க இல்லைம்மா, தனுஷுக்கு எல்லாரும் சேர்த்து ஒரு குரூப் வச்சிருக்காங்க இல்லை சார். இதுல இன்னொரு விஷயம், ஜிவி பிரகாஷுடைய படத்துல இவங்க பாடியிருக்காங்க சார் பாட்டு. ரைட்டு, அவர் அப்படி இருந்தாலும் ஆமான்னு சொல்லக்கூடியவர் தான் வரலாம். அதெல்லாம் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. அவரெல்லாம் ஹோமோசெக்ஸ்னு சொன்னாங்க, அவரெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாருன்னு. போங்கடா நீங்களும் உங்கள் இப்போ வச்சு போகலான்ட்டு போயிடுவார். வேறு யார் பிரபல இசையமைப்பாளர்? இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச இசையமைப்பாளர். சொல்லுங்கள், இசையமைப்பாளர் எம்எஸ்வியெல்லாம் செத்துட்டாருமா, ஆளே இல்லை. யாரை சொல்கிறீங்க நீங்கள்? நான் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு. ஒருவேளை ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிறீங்களோ? இருக்கும்யா, காரை உடைச்சிங்க, இங்கே கற்பழிப்பு புகார் ஏதோ சுற்றுற மாதிரி இல்லை. ஒருவேளை அந்த அணில் குரூப்பாக நீங்கள் சந்தேகம் வருது. ஒருவேளை அவரை சொல்கிறாங்க போல இருக்கு, கொண்டு போட்டு தாவக்காய் போட்டு செஞ்சு விட்டார் 2-3 இடத்துல வச்சுன்னு. முறையாக செஞ்சாருமா, தரமாக செஞ்சாருமா. அவர் இசையமைப்பாளரோட ஆங்கர் ஆகிடலாம் தொலைக்காட்சிகளில் நல்லா பேசுகிறார். ஒருவேளை அப்படி இருக்கோ என்னவோ தெரியல. யாராக இருந்தால் என்ன, இளையராஜாகவே இருந்தால் என்ன, தப்பு செஞ்சால் தப்புன்னு பேசுவோம் இந்த தமிழ் வேந்தார். அதுக்கு நீங்கள் இதெல்லாம் கிடையாது, நோ மோர் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. என் நண்பர்களே வழக்கில் மாட்டிக்கிட்டாங்கம்மா, நான் பேசத்தாம செஞ்சேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் மாட்டிக்கிட்டாங்க. என்னோட ஹையர்ஃபுல் பவர்ஃபுல் போஸ்டிங்கில் இருக்கவங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எல்லாமே பேசிட்டேன், இதுவும் பேசி தான் ஆகணும். பேசலைன்னா நான் ஒன் சைடாக நின்ற மாதிரி ஆகிடும். நான் ஒரு வீடியோவாவது பேசி தான் ஆகணும். எல்லாமே தான் நீ பேசி ஆகணும், ப்ராப்ளம் இல்லடா. ஊரே பேசுது, நீ பேசினானே. ஊரே பேசுது, நீ பேசினானே. நான் பேசி நடந்ததை கொஞ்சம் உண்மையும் சொல்லி விட்டு ஒரு மாதிரி பிடிச்சி விட்டேன். நாளைக்கு தப்பு யார் செஞ்சான்னு சொல்லுங்கள். நீ எதுக்கு இப்போ எதுக்கு இந்த பிரீத்திங் பீரியட் எடுக்கிறீங்க? பார், அந்த லட்சுமிகாந்தன் கேள்விப்பட்டிருக்க? ஆமாம், பாகவதெல்லாம் கொலைகேசில் மாட்டினாங்களா வால் டாக்ஸி ரோட்டில். அவர் ஒரு மஞ்சள் பத்திரிக்கை எடுத்துனா லட்சுமிகாந்தன். சினிமா நடிகர்களை ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறது. நாளைக்கு பார், உன் மானம் கப்பலையும் சந்தி சிரிக்கும் தான் ஒரு வார்த்தை. மஞ்சள் பத்திரிக்கைன்னு பேர். நைட்டோட காசை கொடுத்து எப்பா அதை எதிராதப்பான்னு இப்படியா அவங்க டார்ச்சர் தாங்காமல் தான் கொலை பண்ணாங்க. பாகவதர் டீம் தான் அந்த கேஸ் ஆணிச்சு. பிரிவுக்கு ஒரு போனாங்கம்மா, போய் சொத்தெல்லாம் விற்று ஒழிஞ்சி ஒன்றும் இல்லாமல் போய் தங்கத்தட்டில் சாப்பிட்டவங்க சாப்பிட வழியில். என்எஸ்கே மனைவி வந்து பாலியல் தொழில் செஞ்செல்லாம் பழைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாடிச்சு வச்சேங்க, கொலைகேசை போட்டு விட்டதில்ல. அது மாதிரி இவங்க இப்போ எல்லா லேடிஸெல்லாம் ஆகிட்டீங்க. பார் பார் 7 வருஷமாக உன்னை இப்படி பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஆதாரம் வச்சுருக்கேன், அந்த ஆதாரம் வச்சுருக்கேன், உன்னை என்ன பண்ணுற பாருன்னு பேசி முடிச்சா அம்மா போய்ட்டு வாம்மா, மறுபடியும் சந்திப்போம் அப்படி கரம் மக்கான்ட்டு போகும்ல ஒன்று. அது பிளாக்மெயில் தானே இது. அப்பட்டமா தெரியல அது. ஓகே சார், பிளாக்மெயில் பண்றதுக்கு பப்ளிசிட்டி பண்றவங்க சென்னோட எப்ஸ்டின்னா அவர் தானே சொல்ற அளவுக்கு பண்ண மாட்டாங்கல்ல. ஏன்னா அது எவ்வளோ பெரிய கேஸ். அது இதுக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு இப்போ வேண்டுகோள், அந்த செல்லத்தை உடனே தூக்குங்க, தூக்கி அதை வச்சு விசாரிங்க. யாருமா எப்ஸ்டின்னு பெரிய குற்றச்சாட்டு அலிகேஷன் சொல்கிறீங்க, உண்மையாக பொய்யா, அவன் எங்கே இருக்கான் சொல்லு. அப்படி ரகசியம் தூக்கி அதை வச்சு நாளைக்கு முழுக்க குத்தி சீடி இருந்தால் வாங்கி வெளியிடலாம்ல. சொல்கிற குற்றச்சாட்டு ரொம்ப உனக்கு ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுறது நார்மல், அது நீ பார்த்துக்குவோம் பிரச்சனையை. பட் அவன் எஃப்சின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ அதுக்கு ஆதாரம் வேணும்ல. அப்போ விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு அது. மேட்ரு இஸ் வெரி சீரியஸ். அதை உட்காந்து சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறது நேரம் இல்லை. நேராக ஆட்டோ பிடிங்க, கமிஷனர் ஆஃபீஸ் போங்க, கமிஷனர் ஆஃபீஸில் பெட்டிஷன் விடுங்க, அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது. இதை விட பெரிய விளம்பரம் கிடைக்குங்க, 10-100 கேமரா இருக்கும். அடித்து விடுங்க, போட்டோவோட தூக்கி இருந்தாலும் எஃப்சின் அச்சு எல்லா ஏரில் ஏற்றுக்குன்னு சொல்லுங்கள், காப்பிரைட் இல்லாமல் எல்லோரும் பார்க்கட்டும். அதானே செய்கிறீங்க. போக வேண்டிய இடங்கம்மா. யூ கோ டு போலீஸ் ஸ்டேஷன், யூ கோ டு யூடியூப் கிடையாது. வந்து உட்காந்துட வேண்டியது கேமராக்கு முன்னாடி. அவர் கையை பிடிச்சாரு, இவர் கையை பிடிச்சாரு, என்ன ஆதாரம் அதுக்கெல்லாம்? எப்போ கையை பிடிச்சாரு? 7 வருஷத்துக்கு முன்னாடி. அது மட்டும் நீ குற்றச்சாட்டு சொல்லலையே. எஃப்சின்னாக்க உடனே விசாரிக்கணும். அந்த எஃப்சினே மர்மமான முறையில் செத்துட்டாமா? எங்கே மர்மம்? உணவு தூக்கி ஒரு தொங்க விட்டுருப்பாங்க போல இருக்கு. எங்கடா உண்மையை பூரா சொல்லுவான் போல இருக்கு இவன் சொல்லி. அப்போ இவனையும் விசாரிக்கணும்ல.
சார் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு விசாரிக்க வேண்டிய விஷயம் தானே. இவங்க வந்து ஈஸியாக அது வந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்து அவர் ஒரு எப்ஸ்டென்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா இதை வச்சு அவங்க மேலே யாராச்சும் கேஸ் போட வாய்ப்பு இருக்கா? உண்மையாக போலீஸ் விசாரிக்கணும் இவங்களை முதல்ல. அப்படி இல்லைன்னா இவங்க மேலே வழக்கு தான் போடணும். பொது அமைதி குந்தகம் விளைவித்தல் இவங்க மேலே பேர் போட வேண்டியதான். இது என்ன சும்மா உட்காந்து அதை இதையும் சொல்லிட்டு போகிறதுக்கா? பிரபல சமயக்காரர் ஹோட்டல் கேஸ் நடந்துச்சு, வழக்கு முடிஞ்சுது, தெரியும் தானே? தெரியும் சார். குழந்தை ஏற்றுக்கிட்டார், ரைட், அதோட முடிஞ்சு போச்சு, சிம்பிள். அதுக்கு அந்த அளவுக்கு சுற்றி வரலன்னா வந்து தானமா ஏதோ நடந்து தானமா முடிஞ்சிருக்கு. செக் மேடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? செக் மேடு. ஒரு செக்கை வச்சோன்னா அடுத்தது மூவ் ஆனால் அடுத்த செக் மேடு. அது பேர் இங்கிட்டு நவர முடியாது. அந்த இடத்துக்கு மாதம் முடியாது பேர் வடிவேல் படத்தில் எப்படி இப்படின்னு பாரு, 4 பக்கமும் அணை கட்டுறாங்க அப்படின்னு பிறகு தான் அவர் அந்த முடிவுக்கு வந்தார். அது செட்டில்மெண்ட் இல்லாமல் முடிஞ்சிருக்குமா சொல்லுங்கள்? ஏதோ சம்மபோன் குழந்தைய ஏற்றுக்கிட்டேன்ட்டாரு. குழந்தை சட்டப்படி அந்த குழந்தைக்கு எல்லா உரிமையும் உண்டு, அதை டே உள்ளதுன்னு சொல்கிறேன். அந்த அம்மா இதை ஒப்பிடக்குள்ள அது பெட்டர். அதுவும் ஆரம்பத்தில் சோசியல் மீடியாலாம் சுற்றுனுச்சு, அப்புறம் கம்சராக போணுச்சு, அப்புறம் அப்படியே யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வழக்கெல்லாம் வாங்கினாங்க, அந்த கேஸ்லாம் வாங்கினாங்க. பேரெல்லாம் வேண்டாம், யார் பேரையும் சொல்கிறது இல்லைப்பா, பெரிய தலைவலி அக்கமாக இருக்குது. அப்புறம் கேஸெல்லாம் வாங்கினாங்க, அப்புறம் அது ஒரு மாதிரி போச்சு, அப்புறம் ஒரு மாதிரி கோர்ட்டுக்கு போச்சு. ஓகே ஃபைனல். இது என்னது டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து நான் ஏற்றுக்கிறேன், ஃபுல் ஸ்டாப். உங்கள் குழந்தைன்னு வந்துருச்சு, முடிஞ்சுது, பஞ்சாயத்து முடிஞ்சுது. இப்போ இவங்க இப்போ தான் பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறாங்க. அது பஞ்சாயத்து ஏன் அதுக்கு ஃபேவராக முடிஞ்சுது ஜாக்கி ரிசல்ட் அப்படின்னா குழந்தை இருந்துச்சு. அது இல்லைன்னா என்ன செஞ்சிருக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுமா, சும்மா சுற்றி வந்திருக்கலாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் வழக்கமே, இதுதான் கேஸோட தேரி. நம்ம பார்க்காத கேஸாமா இதெல்லாம் அப்படி தான் முடியும். இவங்க ஆரம்பித்ததெல்லாம் தப்பு சொல்லு. எப்ஸ்டீன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவங்க பேரை சொல்லுங்கள், சேம்பளர் பேரை சொல்லுங்கள். அவங்க வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவர் கூட தான் இருந்திருக்காங்க. இப்போ வந்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசை பிடுங்க பார்க்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். அப்போ அந்த பொண்ணு மேலே தான் முழுக்க தப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அப்படிதான் சொன்னேன். தப்பு இருக்குன்னு எப்படிமா சொல்ல முடியும்? நம்ம விசாரிக்கணுமா? பட் இந்த நீங்கள் வே ஆஃப் அப்ரோச் தப்பு. அன்னைக்கு வெளியிட்ட அன்னைக்கு அவன் போட்டோ வந்து வெளியிட்ட வேண்டியதானே? பேரை சொல்லுங்கள். யாருன்னு கேட்பாரு முக்தார், யார் பேரை சொல்ல வேண்டியதானே? பேரை சொன்னால் முடிஞ்சு போச்சு. நம்ம நேரம் அந்த பக்கம் திருப்பி உள்ள கேமரா ஃபுல்லாக இந்த பக்கம் திருப்புங்கடான்னு அடித்து அவன் ஓட விட்டுருக்கலாம்ல. அவன் கொஞ்சம் மானம் தொடச்சி எடுத்துடலாம்ல. பேரை சொல்லுங்கள். ரொம்ப ஆர்வமாக இருக்குது கேட்குறதுக்கு. சார் ஓகே சார், ஒருவேளை அவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒருவேளை அவங்க அது கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு அது வந்துச்சுன்னா அந்த இசையமைப்பாளர் சைட்லேருந்து என்ன பண்ண முடியும் இவங்களை? ஒன்றும் பண்ணலாம் முடியாதுமா. ஏன்னா 7 வருஷம் ஆச்சு இல்லையா? இந்த கேப் மூலியமா என்ன கொடுக்கல, ஜீவனாம்சம் மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாமா? கல்யாணமா பண்ணியிருக்காங்க, இங்கே இருந்திருப்பாங்களா சார்? கடனா 2 லட்சம் கொடுத்துருக்காங்க, 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. கடனை திருப்பி கொடுக்க வேண்டியதான். அதெல்லாம் விஷயம் இல்லைம்மா. அது கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கா? ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருக்கியா? பேங்க் வழியாக கொடுத்துருக்கியா? பல விஷயம் இருக்குல்ல. கடன் கொடுத்தோம் நான் கூட சொல்லுவேன் உட்காந்துட்டு. யாராவது சொல்லுவேன் செத்து போனால பெரிய ஆள் பேரை சொல்லலாம். எலான் மாஸ்க் கூட கடன் வாங்கியிருக்கான்னு சொல்லுவேன்ட்டேன். இவரோட தான் இருக்கான், பேட்டரிக்கார விற்கிறவன் கடன் வாங்கியிருக்கான்ட்ட 50,000 சொல்கிறான். என்ன ஆதாரம் இருக்குது? ஷேர் வாங்கியிருந்தான், டஸ்லா கம்பெனி மேலே ஷேர் வாங்கியிருந்தேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அவன் கம்பெனியில் நானும் ஷேர் ஹோல்டர், அவன் மட்டும் பணக்காரன் கிடையாது, நானும் பணக்காரன்னு சொல்லுவேன். எதுவும் இல்லாமல் சும்மா சொல்கிறதா போகிற போக்கில்? இந்த மானமுள்ள பொண்ணு மாதிரில கேட்டாங்க, மன்னாரை கேட்டாங்க, போனம் கேட்டாங்கன்னு சொல்கிறத வாயில் வந்து சொல்கிறதான்னு கேட்குறேன். அது தப்பு சார். அவங்களோட சிஸ்டர் மாயா அவங்க எதுவாக இருந்தாலும் அடித்து பேசுவாங்க, யாராக இருந்தாலும் பார்க்காம அடிப்பாங்க. அவங்க இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? வாட்டர் மிலன் சார் கூட தான் அடித்து பேசினார் பார்வதியை. ஒன்றும் இல்லை விஜய பார்வதியை வெளில கிடச்சா அடித்து பேசிட்டாங்க, காலை உடச்சிட்டாங்கம்மா, பிளட் வருதுமாங்கிறாரு. வந்து ஏன் ஒரு பைத்தியங்களை கூட்டம் அதில் உள்ளவங்கள பெரிய ஆள்கிட்ட பார்லிமெண்ட் லெவலில் பேசிக்கிட்டு இருக்க. அவங்க யாருமா? அவங்கெல்லாம் கேட்க நாதி இல்லாத நபர்கள் தான் அதில் இருக்கிறதெல்லாம். நீ பாருமா, நமக்கு ஒரு ஃபேம் இருக்குமா அப்படின்னு. எல்லாம் மனநோயாளிகள்மா, மாத்திரை கொடுங்கம்மா, மருந்து மாத்திரை கொடுக்கணும். அல்சரோபாம் கம்பெனியில் உள்ள தூக்க மாத்திரைலாம் கொடுக்கணும். 4 நாள் இட்லிக்கு 2 போட்டு 2 இட்லி. பைத்தியம் சொன்னால் கோவம் வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆகிடுவாங்க, உங்கள் மேலே அட்டாக் போட்டு வந்துடுவாங்க. 2 மாத்திரை இட்லியில் கரைச்சி மாவோட ஊற்றி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா தூங்குவாங்கம்மா. அப்புறமா உங்கள் ஃபேமெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி புரியும். இந்த வாங்க பேசிகிட்டே போகலாம், வண்டியில் ஏற்றுறாங்க, டெம்போ ட்ராவலரில் மனநல மருத்துவமனைன்னு இருக்கு. இங்கே பிக் பாஸ்னா அது அங்கே போயிட்டா அவங்க தான் படி அளக்கிற தெய்வமாயிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பிக் பாஸ் ஷோ இங்கே நடக்குது போல ஐடியா சொல்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் எங்களுக்கு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், டெல்டா நகரம்னா விவசாய இடம் எனக்கு நிறைய இருக்குது. டிராக்டர் கொடுத்துட்றேன், உங்கள் மாடு கூட வச்சதில்ல, டிராக்டர் உழவடிச்சு கொடுத்துருவோம். நாற்று நடுங்க, குனிஞ்சு நின்று நாற்று நடுங்க. ஆசையில் பாத்தி கட்டின்னு இப்போ பாட்டுனப்போ நல்லாயிருக்கும், ஸ்க்ரீனில் நல்லாயிருக்கும். விவசாயம் வெயிலில் நாற்று நடுங்க, 120 நாளில் ஹார்வெஸ்டிங் நடந்துடும். அறுவடை பண்ணுங்க. பிக் பாஸ் விவசாயமாக 6 பேர் பார்ப்பான்லம்மா, அதை செய்ய முடியுமா?
சும்மா செட்டுக்குள்ளே பூரா ஏசியை போட்டுக்கிட்டு செட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பொருளி பேசிக்கிட்டு இது ஒரு குழப்பமா, அது அசிங்கமாக இருக்குதுமா. அதுமாரி தமிழ் சமூகம் இப்படி போயிட்டேம்மா. நேற்று ஒரு படம் பார்த்தோம்மா, கரை, பேர் என்ன சொல்லு, கரை. ஹீரோ வந்து திருடன், பேங்களை கொள்ளையடிக்கிறான். இப்போ எப்படியாவது கொள்ளையடிச்சு மாட்டிக்கூடாதுன்னு எல்லாம் மாட்டிக்காம தேட்டரே கிளாப்ஸ். டே தமிழ் சமுதாயமே, அவன் திருடாண்டா பேங்கில் தனுச்சு, அதை எப்படி கொண்டாடுறீங்க? நியாயமாக பேசணுமா இல்லையா? தனி ஒருவனில் கோட்டு போட்டுக்கிட்டு போலி மாத்திரை வைக்கிற அரவிந்த் சாமி, எல்லாம் ஸ்டேட்டஸ் அந்த பட்டத்துன்னு வைக்கிறோம். நல்லவனுக்கு நல்லது செய்யற ஆசை, கெட்டது செய்கிற பேராசை, ஆசைக்கும் பேராசைக்குன்ற பொருளை என்னைக்கு பேராசை தான் ஜெயிக்குங்கிறான். டே என்னடா இது? மாத்திரை வைக்கிறான்டா, போலி மாத்திரடா. அது நிஜம்னு சொன்ன பொண்ணை கொண்டுட்டான்டா அவன். பாஷா படத்தில் பாஷா யாருமா? ரவுடி தானே. தளபதி ரஜினி ரவுடி தானே. நாயகன் கமல் ரவுடி தானே. வட சென்னை பொருளாக ரவுடி தானே எல்லாருமே. எப்படி அவங்கள கொண்டாடுறீங்க தமிழ் சமுதாயம்? அவ்வளோ நாகரிகிட்ட போயிட்டு நம்ம உங்கள் மீது பிக் பாஸ் போகிறீங்க, உங்களுக்கு காசு வருதுன்னா வாங்கிட்டு போங்க. பட் அதுதான் சரின்னு நேரேஷன் பண்ணாதீங்க. அது ஒரு சிசிபி போலீஸ்ன்னு சொல்லுவோம். வடிவேல் கற்றுக்கிட்டு தொழில அது ஒரு கோமாளி கூட்டம். இது ஒரு கோமாளியாக பாருங்கள். அவர்களை கதாநாயகர்களை பார்க்காதீங்க. கோமாளி, நீ பைத்தியம்னு சொல்லுங்க. நான் தப்பு சொல்லையே, பைத்தியம். இந்த பவர் சாரை கலாய்ப்பர் சந்தானம், டே நான் காமெடின்னு தெரிஞ்சு நடிக்கிறேன்டா, நீ நடிக்கிறதே காமெடி தான்டா அப்படின்னு நல்ல கலாயா இல்லையா சந்தான காமெடியில்? அதுமாரி சொல்லுவார். ஒருத்தவங்க கேரக்டர் எப்படி இருக்கோ இப்படி இருக்காங்க, கொஞ்சம் பாவம், கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, பிக் பாஸ்லாம் போயிட்டு வந்திருக்காங்க, ரைட் சொல்ல வேண்டாம், இதுக்கு மேலே ஆழமாக சொல்லாது. அவங்க எங்கேருந்து வர்றாங்கன்னு சொன்னப்போ தெரிஞ்சு போச்சு. என்ட்ரி இந்த படத்தில் ரஜினிலாம் சிறைச்சாலைன்னு இருக்கும், அது அட்டை, புரியுதா? செட்டு அட்டை, மதில் கிடையாது, அது சிங்கிள் ஃப்ரேமில் இருக்கும். வடிவேல் திறந்துட்டா உள்ளே ஓடுற மாதிரி இருக்கும். சிறைச்சால், நீ எங்கேருந்து வர்றப்ப தெரிஞ்சு போச்சு நீங்கள் யாருன்னு, படத்துக்குள்ளே போயிடலாம். அப்படி போவாங்க இல்லை, அந்த மாதிரி சொல்லுவார். இவங்களெல்லாம் கொண்டாடாதீங்கம்மா. இது ஒரு அருமையான விஷயமா. சோசியல் மீடியா வந்து மனிதனுக்கு கிடைச்சிருக்க ஒரு அற்புதமான வரம். அதை வரமாக பயன்படுத்துங்க. இந்த அர்த்தம் முடிச்ச மாதிரி பண்ணாதீங்க. சினிமா சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.